இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். ஆனா இதுக்கு முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. சும்மா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகில் நடந்த 3 கொலை வழக்கில் இப்போது அந்த கேஸ் பரபரப்பான கட்டத்தில் எட்டி இருக்கிறது. அந்த கேஸின் பரபரப்பான கட்டம், அங்கே அரசு அதிகாரி ஒருவர் சென்றபோது அவரிடம் மக்கள் சராமரியான கேள்விகள் கேட்டு எழுப்பியிருக்கிறார்கள். எங்களுக்கு இழப்பு ஒன்று இருக்கிறது, ஆனாலும் இங்கே நீங்கள் நடத்த வேண்டியது பல கேள்விகள் இங்கே இருக்கிறது, அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். முக்கியமாக இந்த இடத்தில் பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்கும் இந்த தோட்டத்தில் சிசிடிவி கேமரா வைக்கவில்லை. விவசாயிகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள், விவசாயிகள் ஆறுதலாக நீங்கள் பேசுகிறீர்கள், விவசாயிகளை பற்றி நீங்கள் புகழ்ச்சியாக சொல்கிறீர்கள். ஆனால் விவசாயிகள் மத்தியில் வந்து நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு இயக்கங்களையும் இரக்கங்களையும் அரசியல் அதிகாரியிடம் அந்த பேச்சை வைக்கும் போது வந்து அதிகாரி மிதிபிதுங்கி நிற்கிறார். இதுதாங்க இன்றைய அரசியல் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு குறுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதை பிதுங்கி நிற்கும் போது வந்து மக்களுக்கு அது ஒரு இதா இருக்கிறது. அந்த விஷயம் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த கொலை வழக்கு மூலமாக போலீசார், காவல்துறைகளும் அதிகாரிகளும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படியாவது நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று அந்த அதிகாரி சொன்னார்களும் இவர்கள் வந்து அதை மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், இங்கே அது இல்லை இது இல்லை என்று பல குறைபாடுகளை வைக்கிறார்கள். முக்கியமாக சிசிடிவி கேமரா இங்கே வையுங்கள், இல்லை என்றால் இவர் குற்றவாளிகள் வந்து பயப்பட மாட்டார்கள். இப்படி நிறைய முன்னெச்சரிக்கையான சில விஷயங்களை அங்கே சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு அரசு அதிகாரிக்கு பதில் சொல்ல முடியாமல் விரும்பி நிற்கிறார். அதுதான் உண்மை. மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து எழும்போது நமக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட மரணங்கள் வரும். இன்னும் இப்படி அரசு அதிகாரிகள் நீங்கள் ஆறுதல் சொல்ல போன உயிர் திரும்ப கிடைக்குமா? இல்லை, கிடைக்காது. அதான் போக முன்னாடி நமக்கு யோசிக்க வேண்டும். பல விஷயங்களை தகர்த்து விடுகிறீர்கள், மறந்து விடுகிறீர்கள், பேசுகிறீர்கள். அரசியல் நூலகத்தில் வரும்போது அரசியலில் ஓட்டுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றீர்களோ அந்த அளவுக்கு மக்களை மறந்து விடுகிறார் என்பதை மக்கள் குறிப்பாக அதை சொல்லும் போது வந்து அந்த அரசு அதிகாரி தலைகுனிந்து தான் நிற்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. இதை பற்றி இந்த மாதிரி தகவல்களை பற்றி தொடர்ந்து இருக்கும். ஆனால் அதை பற்றி விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. 3 கொலை, 3 உயிர்கள் திரும்ப கிடைக்காது. அதாவது 3 பேர் இறந்த பின்பு 12 வயது ஒரு மகளை வைத்துவிட்டு ஒரு தன்னந்தனியாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் என்பதற்கான கேள்விகள் இங்கே எழுகிறது. அதை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதற்கான சில விஷயங்கள் இங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மக்களுடைய கருத்துகள், மகராசன் கருத்து என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய அரசியல் சில விஷயங்கள் திட்டவட்டமாக பல சம்பவங்களை நமக்கு கேள்விக்குறியாக வைக்கிறது, சொல்லுகிறது. ஆனால் செய்யவில்லை என்பதற்கான முயற்சிகளும் இங்கே இருப்பதை அந்த அம்மா வாயில் சொல்லும் போது வந்து மக்கள் கண் கலங்குகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு சொல்லும் வரை நம்மளிருந்து விடைபெறுவது உங்கள் பெஞ்சமின். வணக்கம்.